ஒரு அழகான கிராமத்தில் காமாட்சி என்ற குணவதி வாழ்ந்து வந்தார். அவருக்கு கவிதா என்ற மருமகள் இருந்தாள். கவிதா மிகவும் சோம்பேறி. மதியம் வரை தூங்குவதும் செல்போனில் காலத்தை கழிப்பதும் தான் அவள் வேலை. காமாட்சி எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை. ஒரு நாள் காமாட்சியின் தூரத்து உறவினர் ஒருவர் ஊரிலிருந்து வருவதாக தகவல் வந்தது. கவிதா, அம்மா கவிதா, சீக்கிரம் எழுந்திரு மகளே. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்னோட பெரியப்பா வராரு. அவரு ரொம்ப கண்டிப்பானவரு. வீடு சுத்தமா இல்லன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு. கொஞ்சம் எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு சமையலுக்கு உதவி பண்ணேம்மா. ஐயோ அத்தை, இன்னும் மணி 8 கூட ஆகல. உங்க பெரியப்பா வர்றதுக்கு நான் ஏன் தூக்கத்தை கெடுத்துக்கணும்? அவரு வந்தா நீங்க கவனிச்சுக்கோங்க. எனக்கு காலையில சீக்கிரம் எழுந்தா தலைவலிக்கும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். காமாட்சி வருத்தத்துடன் எல்லா வேலைகளையும் அவரே செய்தார். அப்போது அந்த பெரியவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். கவிதா இன்னும் தூங்குவதைக் கண்டு அவர் ஒரு தந்திரம் செய்தார். அவர் கொண்டு வந்த ஒரு பெரிய பையை ஹாலில் வைத்தார். காமாட்சி, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்தேன். எங்க ஊர்ல ஒரு போட்டி வச்சோம். யாருடைய வீடு அதிகாலையிலேயே மகாலட்சுமி வாசம் செய்வது போல சுத்தமாகவும் மருமகள் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாளோ அவளுக்கு இந்த 10 பவுன் தங்கச் சங்கிலி பரிசுன்னு அறிவிச்சோம். உன் மருமகளைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அதான் அவகிட்ட இதை கொடுக்கலாம்னு வந்தேன். ஆனா அவ இன்னும் தூங்குறாளே. பெரியவர் சொன்ன தங்கச் சங்கிலி என்ற வார்த்தையைக் கேட்டதும் கவிதா அரக்க பறக்க எழுந்து ஓடி வந்தாள். முகத்தை கூட கழுவாமல் பெரியவர் முன்னால் வந்து நின்றாள். தாத்தா, நான் இதோ வந்துட்டேன். நான் ஒன்னும் சோம்பேறி இல்லைங்க. இன்னைக்குத்தான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அந்த தங்கச் சங்கிலி பரிசு எனக்குத்தானே? கொடுங்க தாத்தா. அம்மா கவிதா, இந்த பரிசு சுறுசுறுப்புக்கும் இல்லத்தரசியின் கடமைக்கும் கொடுக்கப்படுவது. நீ இப்போதான் தூங்கி எழுந்திருச்சு வர்றேன்னு உன் கண்ணே சொல்லுது. வாசல்ல கோலம் இல்லை, வீடு இன்னும் பெருக்கப்படல. இந்த பரிசு உன் அத்தை காமாட்சிக்குத்தான் சேரும். ஏன்னா இவ்வளவு வயசுலயும் அவங்கதான் எல்லா வேலையையும் செஞ்சு வீட்டை மகாலட்சுமி கடாட்சத்தோட வச்சிருக்காங்க. கவிதாவுக்கு தன் தவறு புரிந்தது. ஆசைக்காகச் சோம்பேறித்தனத்தை கைவிட நினைத்தவள், உண்மையான உழைப்பால் மட்டுமே மதிப்பு கிடைக்கும் என்பதை உணர்ந்தாள். மன்னிச்சிடுங்க தாத்தா. என்னோட சோம்பேறித்தனத்தால இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துட்டேன். ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அத்த, நாளையில இருந்து நீங்க 4 மணிக்கு எழுப்பி விடுங்க. எல்லா வேலையையும் நானே செய்றேன். நீதி. சோம்பேறித்தனம் செல்வத்தையும் மரியாதையையும் அழிக்கும். சுறுசுறுப்பான உழைப்பே உயர்வு தரும்.